Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Walk. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல், ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் ஃபர்தர் அப்டேட். அன்அகாடமியோட டாப் எஜுகேட்டரோட டாப் பேச்சஸ்லாம் 24 ஃபெப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸலரேட்டர் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம். அப்கமிங் எஸ்பிஐ கிளர்க்காக ஆக்ஸலரேட்டர் பேட்ச்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 24 ஃபெப்ரவரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க. ஃப்ரம் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் PDF மெட்டீரியல், அன்லிமிட்டட் டெஸ்ட், வீக்லி குவிஸ், மாக் டெஸ்ட், டெடிக்கேட்டட் டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரான் விஜய் சிஇடி 2021 காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்காக ரான் விஜய்னு ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது 24 ஃபெப்ரவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க ஃபார் சிஇடி. இந்த செக்ஷன் போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டார்கெட் SBI PO, டார்கெட் IPBS PO, ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் ஆல் SBI எக்ஸாம், டார்கெட் IPBS PO தமிழ். நம்ம ஓன் லாங்குவேஜ்லேயே IPBS POக்காக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கோர்ஸுமே 24 ஃபெப்ரவரிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் 1 டைம் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலே போதும், எல்லா கோர்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அன்அகாடமியோட காம்பேக்ட் டெஸ்ட், இந்தியாஸ் பிக்கஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் பேங்க் எக்ஸாம். ஸோ இந்த டெஸ்ட் யார் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ டெஸ்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து இன்வைட் கோட் நரிஷ்டன்னு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் 28 ஃபெப்ரவரி 10 AM கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் மறக்காமல் என்ரோல் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்கன்னா யூசர் கோட் நரிஷ்டன்னு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் கோட் நரிஷ்டன் டு கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஸோ இஃப் anyone interested in plus subscriptionனா யூஸ் யூசர் கோட் நரிஷ்டன் டு கெட் 10% ஆஃப் in it. Feb 5 current affairs பார்க்கலாம். PM Modi inaugurated Chauri Chaura Centenary Celebration. Prime Minister Narendra Modi had inaugurated the centenary celebration of Chauri Chaura incident. Every year வந்து Feb 4 வந்து இது அப்சர்வ் ஆகும். இது வந்து 100th இயர். இது ஹேப்பன் ஆகி 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது எப்போ ஹேப்பன் ஆச்சுன்னா February 4, 1922 ஹேப்பன் ஆச்சு. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்டில் இது ஹேப்பன் ஆச்சு. சௌரி சௌரா இன்சிடென்ட்னா ஒன்றும் இல்லை. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ வந்து பீப்புள் வந்து போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷனை வந்து அப்ளீஸ் பண்ணிடுவாங்க, தீ வச்சுருவாங்க. அந்த இன்சிடென்ட்டை நினைவு கூறும் விதமாக வந்து எவ்ரி இயர் வந்து February 4 வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. போஸ்டல் ஸ்டாம்பும் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக. கேரளா டு ஓப்பன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் மில்க் பேங்க். கேரளா வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் மில்க் பேங்க் வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னா எர்ணாகுளம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பை கேரளா ஹெல்த் மினிஸ்டர் KK ஷைலஜா தான் இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மில்க் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் வித் த சப்போர்ட் ஆஃப் ரொட்டேட்டரி கிளப் ஆஃப் கொச்சின் குளோபல். ஸோ இவங்க கூட சேர்ந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பை கேரளா ஹெல்த் மினிஸ்டர் KK ஷைலஜா இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. Center appoints Pravin Sinha as interim director of CBI. Department of Personnel and Training under Personnel Ministry has appointed Pravin Sinha as the interim director of Central Bureau of Investigation. சிபிஐயோட இன்ட்ரீம் டைரக்டராக வந்து பிரவீன் சின்ஹாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாருன்னா RK சுக்லாவை இவர் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. SN சுப்ரமணியன் அப்பாயிண்டட் as சேர்மன் ஆஃப் நேஷனல் சேஃப்டி கவுன்சில். இது எந்த மினிஸ்ட்ரியை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹேட் அப்பாயிண்டட் SN சுப்ரமணியன் அஸ் அ நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் சேஃப்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. டேர்ம் பீரியட் பார்த்துக்கோங்க 3 years. Hindustan Aeronautical Limited இங்க் டீல் வித் மிடானி டு டெவலப் மேனுஃபேக்சர் கம்போசிட் ரா மெட்டீரியல். ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க வித் ஹைதராபாத் பேஸ்ட் மிஸ்ரா தத்து நிகாம் லிமிடெட், அதான் மிதானி. இவங்க வந்து ஹைதராபாத் இவங்களோட ஹெட் குவார்ட்டர். ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ரா மெட்டீரியல்ஸை பில்ட் பண்ணணுன்றதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. எப்போனா ஏரோ இந்தியா 2021 ஈவெண்ட் பெங்களூரில் நடந்துச்சுல, அப்போ இதை சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா ரேங்க் 53rd இன் எக்கனாமிக் இன்டெலிஜென்ட் யூனிட்ஸ் டெமோக்ரஸி இண்டஸ். இந்தியாவோட ரேங்க் வந்து 53rd ஸ்பாட் இன் 2020 டெமோக்ரட்டிக் இண்டஸ் அமௌங் 167 கண்ட்ரீஸ். 167 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 53rd. 2 place வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து 51 இருந்துச்சு, இப்போ 53rd ஆயிடுச்சு. டாப் கண்ட்ரி பார்த்துக்கோங்க நார்வே, ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், நியூசிலாந்து, கனடாலாம் அடுத்தடுத்த கண்ட்ரிஸ். நார்வே வந்து ஃபர்ஸ்ட், ஐஸ்லாண்ட் செகண்ட், தேர்ட் வந்து ஸ்வீடன். ஸ்கோர் பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 6.61 மார்க் வந்து வாங்கியிருக்கு. ஃப்ளாட் டெமோக்ரஸின்னா குறைபாடு உள்ள டெமோக்ரஸின்ற மீனிங்.
இந்தியா ஹோஸ்ட் இந்தியன் ஓஷன் ரீஜியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ். ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்போனா யாரோ இந்தியா 2021 பெங்களூரில் நடந்துச்சுல, ஸோ அதை அப்போ இதையும் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. தீம் பார்த்துக்கோங்க, என்ஹான்ஸ்டு பீஸ் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் இன் இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஸோ என்ஹான்ஸ் பீஸ் செக்யூரிட்டி அண்ட் கோஆப்ரேஷனை இந்த மீனவர்களுக்காக இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் பிகம் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு பி ஃப்ரீ ஃப்ரம் கொரோனா. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி இன் இந்தியா, ஸ்டேட்டும் கூட டு பி ஃப்ரீ ஃப்ரம் கொரோனாலேருந்து. ஆயிஷா அசஸ் பிகம் இந்தியாஸ் யங்கஸ்ட் ஃபீமேல் பைலட் அட் 25. ஸோ இவங்க வந்து காஷ்மீரி உமன், நேம் வந்து ஆயிஷா அசஸ், ஹஸ் பிகம் தி யங்கஸ்ட் ஃபீமேல் பைலட் இன் த கண்ட்ரி. இவங்க தான் தி மோஸ்ட் யங்கஸ்ட் ஃபீமேல் பைலட், உமன் ஃபீமேல் பைலட் இன் த கண்ட்ரி. இவங்க வந்து 15 ஏஜ்லேயே வந்து லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் பைலட் டு கெட் லைசன்ஸ் அட் தி ஏஜ் ஆஃப் 15. இவங்க வந்து பாம்பே ஃப்ளையிங் கிளப்பில் தான் படிச்சிருக்காங்க. அங்கே தான் வந்து இதை பற்றி கற்றுட்ருக்காங்க. ரிலையன்ஸ் சோர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் நியூட்ரல் ஆயில் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, பில்டினா முகேஷ் அம்பானி ஓன்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து யூஎஸ் பேஸ்ட் ஆசி லோ கார்பன் வெஞ்சர்ஸ் கிட்டேருந்து கார்பன் நியூட்ரல் ஆயில் வந்து பாரோ வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக இது மாதிரி பாரோ பண்ணுறாங்கன்னா, யூஎஸ் கிட்டேருந்து ஜீரோ கார்பன் கம்பெனி பை 2025ன்னு அவங்க உறுதிமொழி கூறியிருக்காங்க. ஸோ அதோட இனிஷியேட்டிவாக வந்து இவங்க கிட்ட இருந்து கார்பன் நியூட்ரல் ஆயில் வந்து பாரோ பண்ணியிருக்காங்க யூஎஸ் ஸ்டேட் கிட்ட இருந்து. இண்டஸ்ட்ரி நேம் வந்து ஆசி லோ கார்பன் வெஞ்சர்ஸ். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.